என்ன சூனியக்காரி, என்னை எதுக்கு வர வச்சிருக்கிற? உனக்கு எதனா என்னால தேவை ஆக வேண்டி இருக்குதா? சொல்லு. நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? உன்னை அன்னைக்கு அடிச்சு துவைச்சிட்டு போனாங்களே, மறுபடியும் அவங்களெல்லாம் வர வச்சு உங்களுக்கு கொஞ்சம் சக்தி தரேன். அவங்கள நீ தான் போட்டு செம்ம அடி அடிக்கணும். அவங்கள பழி வாங்கணும் நம்ம. எனக்கு பெரிய சக்தி வந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னால எல்லாருக்கிட்டையும் சண்டை போட முடியும். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நம்மளால இந்த கேட்டை தாண்டி போக முடியாது, ஆனா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா இருக்கணும். ஏய் ஓவியரோஸ், ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? பாத்தீங்களா நான் எவ்வளவு பெரிய டிராக்டர் வண்டி எடுத்து வந்திருக்கிறேன். நல்லா இருக்கா? இதுதான் என்னோட வண்டி. வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த வண்டியை வச்சு செம ஹைட்ல இருந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம்ப்பா. அது மட்டும் இல்ல, கவின் இல்ல, கவின் அவன் வந்து ஒரு ஜேசிபி வச்சிருக்கிறான். அந்த ஜேசிபி எடுத்துட்டு வரான். அதுலயும் நம்ம வண்டியில ரெண்டு வண்டியில விளையாடலாம். தர அதுக்கு முன்னாடி கவின் வரட்டும். அவனோட வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். வரட்டும். வண்டி வந்துருச்சே, என்னோட வண்டி வந்துருச்சே. ஜேசிபி வந்துருச்சே, என்னோட ஜேசிபி வந்துருச்சே. நல்லா இருக்கா? என்னோட ஜேசிபி எடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வாட்டர் வாஷ் பண்ணி பல 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 பலன்னு எடுத்துட்டு வந்துருக்கா. சூப்பரா இருக்கா? வேணா வேணா ஓவியா, சொல்றதுக்கே உனக்கு ஓட்ட தெரியாது. பிடிக்காது, சொல்றதை கேளு. அந்த வண்டி ரொம்ப நாள் கழிச்சு கழுவி எடுத்துட்டு வந்துருக்கிற. பிரேக் பிடிக்காது, சொல்றதை கேளு. அச்சோ, உங்களை நான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை மீறி என் கேட்டை இடிச்சுட்டு நீங்க வந்துட்டியா? இதுக்கப்புறம் நீ எப்படி அங்க போறன்னு நான் பாத்துக்கிறேன். இதற்கு தானே இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இங்க ஏதாவது வரும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். பாத்தியா, வந்துட்டீங்க. அச்சோ, ஓவியா போய் மாட்டிக்கிட்டேன். நான் சொல்லல, அவருக்கு வண்டி ஓட்டவே தெரியாது. அந்த பொண்ணு பிரேக்குக்கு மேலே ஆக்சிலேட்டரை கொடுத்து நல்லா போய் கேட்டில் முட்டி போய் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு என்ன தப்பிக்க போறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு, நான் போய் இடிச்சு தள்ளி நான் எப்படியாவது காப்பாத்திட்டு வந்துடுறேன். யாராவது எங்க பேச்சுக்கு வந்தீங்க? ஐயோ, என் கால் வலிக்குது, என் கால் வலிக்குது. எனக்கு ரொம்ப முடியல, என்னால முடியல. டேய் ஹல்க், என்னை காப்பாத்துடா. டேய் சீக்கிரம் வா. ஏய் புடியா, என்ன தைரியம் இருந்தா என்னோட தலைவி காலில் காரை வச்சு ஏத்துவ. உன்னை என்ன பண்றன்னு பாரு. உன்னை அடிக்கிற அடியில் இதே இடத்துல நீனு இங்கேயே காலிடா. இனி யாரும் போக முடியாது. தலைவி இருங்க வந்துட்டேன். அப்படிதான் மெதுவா காலை வெளியிடுங்க. இவங்களை விடக்கூடாது சும்மா. என் காலையை ஏத்திட்டாங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. இவங்களை அடிக்கிற அடியில அந்த ஹல்க் எல்லாம் இங்க வரணும். இவங்களை பழி வாங்கியே ஆகணும். இவங்களை சும்மா விடக்கூடாது. எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். இவனை தலையில தொங்க விட்டா இவன் கத்துல இவனுடைய ஃப்ரெண்டு ஹல்க்லாம் இங்க வருவாங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்கள புளிஞ்சு சக்கை ஆக்கிற ஜூஸ் போட்டு குடிப்பேன். அப்படித்தான் கத்துங்க. இன்னும் நல்லா கத்துங்க. ஹாலுக்கு இந்த தீய சக்தி கூட சேர்ந்து எங்க பசங்களை நீ அடிக்கிறியா? எவ்வளவு நேரம் உன்னையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இந்தா வாங்கிக்கோ. எனக்கு பயங்கரமான சக்தி கிடைச்சிருக்கு. உன்னை அடிக்கிற அடியில இதே இடத்துல உன்னை சும்மா விட மாட்டேன். இந்தா வாங்கிக்கோ. உன்னை சும்மா விட மாட்டேன். இதே இடத்துல என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என் பசங்களை அடிக்க வந்து இந்த வாங்கிக்கோ. சும்மா விட மாட்டேன் ஹால்க். இந்த பசங்க கூட சேர்ந்து உன்னையும் தலையில தொங்க விடல. நான் என்னுடைய சூனியக்காரி தலைவிக்கு சிசியம் இல்ல. ஏன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், என்னையவே அடிக்கிறியா? உன்னைய தலையில தொங்க விடணும் இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த வாங்கிக்கோ. உன்னை சும்மா விட மாட்டேன். அடிக்காத, சொல்றதை கேள விட. உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
காலை உடைக்கிறனா இல்லைன்னு மட்டும் பாரு. நோ நோ சொல்றது கேளு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு 2 மடங்கு சக்தி இருக்குது. யாரது 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 வேணாம் வேணாம் யாரது? எங்க அண்ணன் வந்துட்டான்டா. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்தா மலையவே உடைச்சிருவோம். நீ எல்லாம் ஏமாத்துற. இப்ப பாரு எங்க அண்ணன் அடிக்கிற அடியில உன் தலைலாம் 2 ஆக போகுது. நல்லா அடிங்க, என்னையவே தலையில தொங்க விட்டுட்டான். நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஆள் அடிக்கிறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறது உனக்கு பெருசா தெரியுது. ஆனா நீ சின்ன பசங்களை அடிக்கிறது பெருசா தெரியலையா? எந்திரா தம்பி. அண்ணா அண்ணா இவனை அடிக்கிற அடியில இவனுடைய காலை உடைச்சிடணும் அண்ணா. அதுக்கப்புறம் தான் திரும்ப நம்மள்ட்ட சண்டைக்கு வர மாட்டான். ஏய் இந்த இடத்த விட்டு ஒழுங்கா மரியாதையா போயிரு, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். உங்க 2 பேரையும் நான் அடிக்காம போக மாட்டேன். அப்ப நான் அடி வாங்கிட்டு போடா. இந்தா வாங்கிக்க. காலை நான் உடைக்காம விட மாட்டேன். அண்ணா அப்படித்தான். காலை உட தூக்கி போட்டு மிதி. அவன் காலை மேல இருந்து தூக்கி போட்டு கால் உடையட்டும். என் காலு உன்னால இனிமே நடக்க முடியாது. பசங்களா கீழே எந்திரிங்க, இறங்குங்க. சீக்கிரம் இறங்கி வாங்க. அப்படித்தான். நல்ல வேளை ஆட்கள் நீங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா நான் தலையில தொங்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஐயோ 2 ஆளுக்கு ஒண்ணு கூடிட்டாங்க. வா நம்ம இங்க இருந்து போயிரலாம். குரு இருங்க, நானும் வந்துடுறேன். என்ன விட்டுட்டு போகாதீங்க. ஆட்கள் நீங்க சும்மாவே விடாதீங்க. என் காலை உடைச்சிட்டீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். நீ எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டியா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அடுத்து உன்னோட தலையை உடைக்கிறேன். சொல்றதை கேளு. இப்ப என்ன பண்றது மட்டும் பாரு. இந்த வாங்கிக்கோ. பொடி பசங்களா என் காலை உடைச்சிட்டு சிரிக்கிறீங்களா? உங்களை உருண்டு வந்து அடிப்பேன். இந்த வாங்கிக்கோ. ஹாலுக்கு கண்டிப்பா என் காலை சரி பண்ணிட்டு நான் வருவேன். உங்க 2 பேரும் இதே இடத்துலயே நான் காலி பண்ணுவேன்.